வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, பாண்டியன் சொன்ன மாதிரி கோமதியும் ராஜும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க முத்துவேலை பார்க்க போகிறாங்க. முத்துவேலை பார்த்துட்டு ராஜுலாம் பேசுகிறாங்க, உடம்பு எப்படிப்பா இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, பரவாயில்லம்மா இப்படின்னு சொல்லிட்டு அப்போது முத்துவேலை என்ன சொல்கிறாருன்னா, கோமதியை பார்த்து உன் பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்க, அவன் ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப பணிவாகவும் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல கோமதியில் ரொம்ப பெருமைப்படுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமார் வந்துடுறாரு. குமார் இதெல்லாம் இவர் முத்துவேல் பேசுறதெல்லாம் குமார் கேட்டுட்டு ஒரு மாதிரி கோவமாயிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ராஜு என்ன பண்ணுறாங்க, வாங்க வெளியில் உங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி முத்துவேலை கூட்டிகிட்டு போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு, நீ போமா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, வலியெல்லாம் பரவாயில்லையான்னு கேட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னும் போது அப்போ இவர் யோசிக்கிறாரு, கதிர் சொன்னானா அப்படின்னும் போது இல்லை கதிர் சொல்லலை எனக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இது என்னையும் கதிரை தவிர மீதி வேற எங்கேயும் போகாது, நீங்களாம் சொல்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்ல இவரும் நம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், எப்பவுமே நாங்கள் உங்கள் கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி இவர் பாண்டியன் வந்து முத்துவேல் கிட்ட சொல்கிறாரு. அப்போ முத்துவேல் என்ன சொல்கிறாருன்னா, உன் பையனை ரொம்ப நல்லா நீ வளர்த்துருக்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து குமார் வந்து பார்த்துடுறாரு. வெளியில் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இது எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.